ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சங்கீதத்தை படிக்க கவனியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாக்கிலும் இரவிலே நிலவாக்கிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்பன. அன்பர்களே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை நாம் செலுத்துவோம். குறிப்பாக அன்பான திரு டி. செல்வசீலன் டீக்கனார் அவர்களுக்காக, அதே போல அன்புக்குரிய
சகோதரி திருமதி மெர்லின் ஜெயக்குமாரி ஆசிரியர் அவர்களுக்காக, அன்பான பிள்ளைகள் ஜெருசலேம் பெனிஷியாவுக்காக, அதே போல பெல்வின் பெனோவுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாள் அன்புக்குரிய பிள்ளை பெனிஷியா அவர்கள் வயதுக்கேற்ற வளர்ச்சியை பெற்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக இந்த கூடுகையை அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள், ஆண்டவருடைய பேரருளை பெற்றுக்கொள்கின்ற நாள். குறிப்பாக இந்த குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியும். நான் இந்த சபையிலே வந்த நாளிலிருந்து நான் கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய பணிகளை உற்சாகத்தோடு கூட உதாரத்துவத்தோடு கூட செய்கின்ற ஒரு நல்ல சாட்சி பெற்ற அன்பான குடும்பம். அதே போல் அன்புக்குரிய பிள்ளைகள் அத்துணை திறமைகளையும் பெற்றிருக்கிறவர்கள். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை மட்டும் நினைவுபடுத்துகின்றேன். நம்முடைய இல்லங்களிலே பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிலும் பெண் பிள்ளைகளை பற்றி வேதத்திலே அதிகமான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2 காரியங்களை சொல்கின்றேன். 144 சங்கீதம் 12வது வசனத்திலே, எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூலை கற்களை போல இருப்பார்கள். எங்களுடைய இல்லத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூலை கற்களை போல் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லுகின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? அரண்மனைக்காக அழகூட்டப்படுகின்ற செதுக்கிய கற்களை போல் எங்களுடைய குமாரத்திகள் இருப்பார்கள். அரண்மனையை கட்டும்போது அதில் அழகுபடுத்தப்படுகின்ற ஒரே ஒரு காரியம், அது செதுக்கிய கற்களை கொண்டு வந்து நாட்டுவார்கள். அதுதான் அந்த அரண்மனைக்கு அழகு. அதிலும் மூலைக்கல்லை நாட்டுவார்கள் என்றால் அந்த மூலைக்கல் மிக மிக செதுக்கி அழகாக அதனை நாட்டுவார்கள். அதே போல் அன்பான திரு டி செல்வசீலன் டீக்கனார் அவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் அழகுபடுத்துகின்ற முறையிலே அன்புக்குரிய பிள்ளை ஜெருசலேம் பெனிஷியாவை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த இல்லத்தை அழகுபடுத்துகின்றார். அதுதான் அதனுடைய பொருள். எங்களுடைய குமாரத்திகள் அவர்கள் அழகுபடுத்துகின்ற அரண்மனையை அழகுபடுத்துகிறவர்களை போல இருக்கிறார்கள். அன்புக்குரிய தங்கை நடனம் ஆடுவதிலே, திருமுறையை படிப்பதிலே, பாடல்களை பாடுவதிலே, திருச்சபையினுடைய ஊழியங்களிலே உற்சாகத்தோடு செயல்படுகிறவர்கள். தொடர்ந்து அவர்கள் இன்னும் வாழ்வு அழகுபடுத்திக் கொள்ள ஆண்டவர் அருள் புரிவார். 2வது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 128 சங்கீதத்திலே 3வது வசனம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஏன் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது? உண்மையாக அன்பான குடும்பத்திற்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் 2 பேருமே ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். இந்த ஒலிவ மரத்தை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அந்த ஒலிவ மரம் தேவர்களாலும் மக்களாலும் போற்றப்படுகிற ஒன்று. 2வது, அது பச்சையாக தான் அதனுடைய தன்மைகள் இருக்கிறது. 3வதாக அது அலங்காரம் நிறைந்தது. 4வதாக அது பழத்தை கொடுப்பது. அவ்விதமாக இந்த ஒலிவ மரத்திலிருந்து கிடைக்கிற எண்ணெய் விளக்கு எரிப்பதற்காக, அதாவது தீ நெருப்பு மூட்டுவதற்காய் பயன்படுத்துவார்கள். மட்டுமல்ல, இந்த ஒலிவ மரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை அவர்கள் ஒலிவ எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துவது அவர்கள் எதற்காக என்று சொன்னால், அது அழகாக இருக்க வேண்டும். அதனுடைய காயம், அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற காயத்தை அதனுடைய எண்ணெய், ஒலிவ எண்ணெய் மாற்றும். அன்பான பிள்ளை பெனிஷியா வீட்டிற்கு ஒளி கொடுக்கின்ற ஒலிவ எண்ணெயாக அவர்கள் வாழ்ந்து பெருக நாங்கள் வாழ்த்துகின்றோம். அதே போல் அன்புக்குரிய பிள்ளை பெனிஷியா ஒலிவ எண்ணெய் காயம் கட்ட பயன்படுத்துவதை போல் குடும்பத்திலே மற்றும் குடும்ப நண்பர்களுக்கிடையே சில மனக்காயங்கள் இல்லை என்று சொன்னால் சில விரிசல்கள் ஏற்படும் பொழுது காயம் கட்டுகின்ற பிள்ளையாக தொடர்ந்து வாழ ஆண்டவர் அருள் செய்வார். அன்புக்குரிய பிள்ளையை நாங்கள் நன்றியோடு கூட வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் அத்துணை பேரருளையும் பிள்ளையினுடைய வாழ்விலே, கல்வியிலே, எதிர்காலத்திலே நிறைவாக தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம்.
ஆவியின் திரியக கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பான பிள்ளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, பெனிஷியாவை மட்டும் ஆண்டவர் தாங்கினீர், வழி நடத்தினீர். ஸ்தோத்திரம். தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தம்முடைய பிள்ளை தொடர்ந்து நன்கு படிக்கவும், வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகிய உமிலே உறுதியோடு கூட நிலைத்திருந்து திருமறையை கற்று அதன்படியாக வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆண்டவர் அருள் செய்ய ஜெபிக்கின்றோம். பிள்ளையினுடைய பெற்றோர்களுக்காக, அதே போல் சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடும் உடைய பேரருள் தங்கட்டும். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களாய், உறவினர்களாய், குடும்பத்தின் மக்களாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அத்துணை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். அன்பான பிள்ளை பெனிஷியாவை நண்பர்களாக இணைந்து, சகோதரர்களாய் சகோதரிகளாய் இணைந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அன்பு பிள்ளையே, தூரத்தினான ஆசீர்வாதங்களோடு வாழ்க்கையிலே கோடா கோடியாய் வாழ்ந்து பெருகுவாயாக என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அப்போடைய பேரருள் பிள்ளையோடு தங்கி இருக்கட்டும். இந்த நாளிலும் நடக்கிற அத்துணை நிகழ்ச்சிகளிலும் விருந்து வைபவங்களிலும் உடைய பேரருள் தங்குவதாக இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியுடைய வழிநடத்துதலும் சிநேகமும் நம் அனைவரோடும் அன்புக்குரிய பிள்ளை பெனிஷியாவோடும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென்.
எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே தந்தை தாயினம் ஜனம் ಬಂದುಳೋರ್ ಶ್ರೀನೇಗೀದ ಸಂದೋಡ ಸಕಲ ಯೋಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಮು எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட விழுதமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே அப்பமும் ஆவலுமென் காவலும் ஞான கீதமும் சதூரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம்